வணக்கம். நீதிமன்றத்தில் வழக்கு ஸ்டாலின் கதை முடிந்தது. விஜய் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஒட்டுமொத்தமாக ஊழல்கள் பற்றி அனைத்தையும் 48 மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்து விட்டார். முறைப்படி நீதிமன்றத்தை நாடி இதற்கான ஒட்டுமொத்த தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை பெற்று தருவதுதான் எனது உண்மையான நோக்கம், எண்ணம். இதற்கு பிறகு யார் தலைமைக்கு வந்தாலும் மக்களின் வரி பணத்தை அவர்கள் சொந்த பணமாக கருதி செலவு செய்யக்கூடாது. மக்கள்தான் நமது எஜமானர்கள். அவர்களுக்கு வேலையாட்களாகத்தான் இந்த பதவியில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். தற்பொழுதே IAS மற்றும் IPS அதிகாரிகள் மூலமாக கடந்த 48 மணி நேரங்களாக ஒட்டுமொத்த 5 ஆண்டுகள் ஊழல் பட்டியல்கள் மற்றும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் எப்படி உருவானது, இதில் முக்கியமான எண்ணம் யாருடைக்கு பணங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது, ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டன, எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன, மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக எந்த தொகுதிக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்ற புள்ளி விவரத்தையும் IAS IPS அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியும் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி நடைபெற்றவில்லை. மேலும் சில பாலங்கள் கட்டப்பட்டது. ஆனால் அதற்கும் பாதியில் டெண்டர் முறைகேடு ஊழல் நடைபெற்றதாக நீதிமன்றத்தில் வழக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மெரினா கடற்கரையில் உள்ளே சிலை வைப்பதற்கு பல கோடிகள் மத்திய அரசிடம் கடனாக பெறுவதற்கு முயற்சி செய்தது. ஆனால் மத்திய அரசு அதை தருவதற்கு மறுத்துவிட்டதாலும் மக்களின் போராட்டத்தினாலும் அது கைவிடப்பட்டது. இல்லை என்றால் இந்த 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடியாக மாறியிருக்கும் என்ற தகவலையும் விஜய் அவர்களுக்கு IAS மற்றும் IPS அதிகாரிகள் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கு நீதிமன்றத்திடம் முறையிட்டால் நிச்சயமாக விசாரணையின் மூலமாக பல மாஜி அமைச்சர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வார்கள். அவர்கள் மீது உண்மையான குற்றங்கள் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு கூட நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கலாம். எப்படி மத்தியில் அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களது ஆட்சியில் 2G வழக்கு முறைகேடு இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு கருணாநிதி அவர்களது ஒட்டுமொத்த ஊழல் மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்ததோ, அதேபோல் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான ஆட்சியில் சேகர்பாபு, குறிப்பாக திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, துரைமுருகன் போன்றவர்களது ஊழலும் விஜய் அவர்கள் மூலமாக இன்னும் ஒரு சில மாதங்களில் மக்கள் மத்தியில் வெட்டு வெளிச்சத்திற்கு வரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 தனி பெரும்பான்மை மட்டும் விஜய் அவர்களுக்கு இல்லை, கூட்டணிகளை நம்பிதான் தற்பொழுது இருக்கிறது. மேலும் தனி பெரும்பான்மை இருந்திருந்தால் ஒரே வாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஊழல் கட்சிக்கு சொந்தமான அந்த நிர்வாகிகள் அனைவரையும் 48 மணி நேரத்திலேயே சிறையில் அடைத்திருப்பார் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதாரத்துடன் நீதிமன்றத்தை நாடினால் நிச்சயம் நீதிமன்றத்திற்கும் மாஜி அமைச்சர்களுக்கும் இடையேயான மோதலாக மாறும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏனென்றால் உண்மையின் பக்கம்தான் மற்ற அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருப்பார்கள். வாய் வார்த்தையாக கூறுவதை விட ஆதாரத்தை முன்வைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிடும். KN நேரு, பொன்முடி, சேகர்பாபு ஒட்டுமொத்தமாக பல ஆயிரம் கோடிகள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருப்பதாகவும், ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய பெண் நிறுவனத்திடம்தான் பல கோடிகளை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் ரியல் எஸ்டேட் போன்றவைகளில் முதலீடுகள் செய்ததாகவும், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்கள் பல ஆயிரம் கோடி 5 ஆண்டுகளில் ஊழல் செய்ததாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அரசு ஊழியர்கள் இடமாற்றம், அவர்களது வேலைவாய்ப்பு என்று ஒவ்வொன்றிலும் ஊழல். திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த ஊழலை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்ததை விஜய் அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதைத்தான் அன்று ஜெயலலிதா அவர்கள் கூறியிருப்பார். அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துங்கள், செலுத்தாமல் இருங்கள். ஆனால் திமுகவிற்கு மட்டும் ஓட்டுக்களை செலுத்திவிடாதீர்கள். ஊழல் என்றால் அது திமுக, திமுக என்றால் அது ஊழல் என்பதை ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது பிரச்சாரங்கள் செய்தது ஞாபகத்துக்கு வருவதாக விஜய் அவர்கள் IAS அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்களுக்கு சாதகமான IAS IPS அதிகாரிகளை உடன் வைத்து கொண்டுதான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், மத்திய அரசை
பகைப்பது போல பகைத்து கொண்டு அவர்கள் தரக்கூடிய நிதிகளை மக்களிடம் தெரிவிக்காமலேயே பல கோடிகளை முறைகேடு செய்ததாகவும், உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் பல ஆயிரம் கோடி கடனாக பெற்று அங்கு நலத்திட்ட உதவிகளையும் தூர்வாருவதற்கும் அங்கு சாலைகள் அமைப்பதற்கும் கடனாக பெற்று, ஆனால் எந்த ஒரு பணியும் 100% முடியவில்லை என்றும், மழைக்காலங்களில் இன்னமும் அங்கு தண்ணீர்கள் தேங்கி கொண்டிருப்பதாகவும் IAS அதிகாரிகள் ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளனர். இதனால்தான் தற்பொழுது நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் உத்தரவில் ஸ்டாலின் அவர்களது கதையும் மாஜி அமைச்சர்களது கதையும் ஒட்டுமொத்தமாக நீதிமன்ற வாசலிலேயே நிற்கக்கூடிய வகையில் தற்பொழுது விஜய் அவர்கள் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இனி ஒவ்வொரு நாளும் திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் தலைவலியாகவும் மாறும். ஏனென்றால் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருப்பதற்கே உண்மை வெல்ல வேண்டும், துரோகிகள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்ல வேண்டும், மக்களின் வரிப்பணத்தில் சொகுசான வாழ்க்கைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், மக்களை ஏளனமாக நினைப்பது, அவதூறாக பேசுவது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கே நீதிமன்றத்தை விஜய் அவர்கள் நாடியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். அடுத்த செய்தி. இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் உதயநிதி அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை ஸ்டாலின் அவர்கள் கூறியதாகவும், திமுகவின் கருத்துக்களாகவும் விஜய் அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டுள்ளார். அது மட்டுமல்ல, தனி மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்கிறதா என்றும், நீங்கள் தற்பொழுது எங்களது கூட்டணியின் தயவில்தான் ஆட்சியை அமைத்திருக்கிறீர்கள் என்றும், நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் எப்ப வேண்டுமானாலும் அவர்களை திரும்ப பெற்றால் உங்களது ஆட்சியை கவிழ்ந்துவிடும் என்பதற்கேற்ப மறைமுகமாக பேசியுள்ளார். ஆனால் விஜய் அவர்கள் தற்பொழுது அதற்கான பதில்களை கூறியுள்ளார். அதாவது, எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவிற்கு எப்பொழுதும் யதார்த்தம் தெரிய போவது கிடையாது. தாவேகாவிற்கு கிடைத்த வாக்குகள் சதவீதம் 34.92, அதாவது 35%. ஏறக்குறைய திமுக தனிப்பட்ட வாக்குகள் 24%. மக்கள் எங்களுக்குத்தான் ஆதரவுகளை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நூல் இலையில் தனிப்பெரும்பான்மையை நாங்கள் இழந்தது உண்மைதான். ஆனால் தனித்து 108 தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். அதில் உங்களது ஆட்சி எந்த அளவிற்கு இருந்தது என்பதை மக்கள் கொடுத்த பாடமாக நீங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் செய்த தவறாக அதை நினைத்து தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் திருந்தவில்லை என்றால் மக்கள் ஒருபோதும் உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று விஜய் அவர்கள் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் பொறுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் தாவேகாவை 3,21,00,000 பேர் ஆதரித்திருப்பதாகவும், தற்பொழுது திமுகவை 3,56,00,000 பேர் நிராகரித்துள்ளார்கள், நீங்கள் ஆட்சியை அமைக்கவில்லை என்றும், 25 கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்தே உங்களால் தனி பெரும்பான்மையை பெற முடியவில்லை, எதிர்க்கட்சியாகத்தான் வந்துள்ளீர்கள் என்றும், தற்பொழுது என்னுடைய ஆட்சியில் ஊழல் அற்ற ஆட்சியாகத்தான் இருக்கிறது, நீங்கள் உங்களது ஆட்சியில் நடந்த ஊழலை நான் ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன், நிச்சயம் அதற்கான தண்டனையையும் பெற்று தருவேன் என்று சட்டசபையில் உதயநிதி அவர்கள் பேசியதற்கு தற்பொழுது பதிலடியாக சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் விஜய் அவர்கள் மேற்கொண்டுள்ளார்.